மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? சரி, 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 2ல இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் பார்க்க போறோம். குவாண்டம் நம்பர்ஸ். மொத்தம் 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் பார்க்க போறோம். திஸ் இஸ் டினோட்டட் பை n. nன்ற சிம்பல்ல சொல்லுவாங்க. சரியா? இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா எனர்ஜி லெவல்ல சொல்லுதுயா. எந்த எனர்ஜி லெவல்ல எலக்ட்ரான் இருக்கு அப்படின்ற சொல்றது தான் இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். n is equal to n சொல்றனால n வந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் எனர்ஜி லெவல், தேர்ட் எனர்ஜி லெவல், ஃபோர்த் எனர்ஜி லெவல் போய்கிட்டே இருக்கும். இத 1ன்னா அது ரெப்ரசன்ட் k ன்னு சொல்லலாம், L செல் சொல்லலாம், 2 3 வந்து m சொல்லலாம், 4 வந்து n சொல்லலாம். அப்படி வரிசையா போயிட்டே இருக்கும். நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த முதல் 4 செல் மட்டும். k ஷெல், L செல், m ஷெல், n ஷெல். ஓகே, இந்த ஒவ்வொரு ஷெல்லையும் how many electrons ஃபில் பண்றது அப்ப நமக்கு தெரியணும்ல. அதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2n ஸ்கொயர். என்னன்றது என்னது எனர்ஜி லெவல்ல மென்ஷன் பண்ணப்படுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷெல்லையும் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். நான் வரிசை எழுதிட்டேன். k ஷெல், L ஷெல், m ஷெல், n ஷெல். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எப்படி போறீங்க கவனிச்சுட்டே வாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா 4 குவாண்டம் நம்பர்ஸும் உங்களுக்கு ஈஸியா தெரியும். நீங்களே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எழுதி முடிச்சிருவீங்க. வாங்க பார்க்கலாம். இப்ப எனர்ஜி லெவல் வந்து k ல எத்தனை? n is equal to 1. n is equal to 1. இப்போ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 2 1 ஸ்கொயர் நம்ம வருது 2 into 1 அப்ப 2. அப்ப k ஷெல்ல மேக்ஸிமம் நீங்க எத்தனை எலக்ட்ரான் போட முடியும்னா 2 எலக்ட்ரான் மட்டும் தான் போட முடியும். அப்புறம் L ஷெல்லுக்கு என்ன n வேல்யூ? n is equal to 2. சப்ஸ்டிட்யூட் பண்ற பாருங்க. 2 n ஸ்கொயர் அப்ப 2 ஸ்கொயர் அப்ப என்ன வருது? 2 into 4. அப்ப மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்மா? 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். L செல்ல 8 எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் ஃபில் பண்ணலாம். அடுத்து m செல் பாருங்க. n வேல்யூ என்னது? n is equal to 3. அப்ப 2n ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்ப என்ன வருது? 2 into 9 டோட்டல் எவ்வளவு வருது? 18 எலக்ட்ரான்ஸ் நீங்க தேர்ட் செல்ல ஃபில் பண்ணலாம். அடுத்து n செல். n செல்லோட n வேல்யூ வந்து என்னதுமா? n is equal to 4. அப்ப கவனிங்க. 2n ஸ்கொயர் அப்ப 4 ஸ்கொயர் அப்ப என்ன வரும்? 2 into 16 அப்ப எவ்வளவு மொத்தம்? 32 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். அப்ப k செல்ல மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ், L செல்ல 8 எலக்ட்ரான்ஸ், m செல்ல எவ்வளவுமா? 18 எலக்ட்ரான்ஸ், n செல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். இதுதான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பருடைய பேசிக் திங்மா. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அசிமந்தல் குவாண்டம் நம்பர்யா. இத வந்து என்னன்னா L ஸ்மால் லெட்டர் L அப்படின்ற சிம்பலால டினோட் பண்றாங்க. இது எதை சார் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அசிமந்தல் குவாண்டம் நம்பர் ரெப்ரசன்ட் தி சப் செல். அதாவது தெரிஞ்சுக்கங்க, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன பண்ணுச்சு அப்படின்னா எனர்ஜி லெவல்ல சொல்லுச்சு. அசிமந்தல் குவாண்டம் நம்பர் என்ன சொல்ல போகுது அப்படின்னா எந்த சப்செல்ல இருக்கு அப்படி அதாவது எலக்ட்ரான் எந்த சப்செல்ல இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடியதான் அசிமந்தல் குவாண்டம் நம்பர். இதோட வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம கண்டிப்பா என்ன தெரியும்னா n வேல்யூ தெரியணும். ஏன்னா the integral values from 0 to n minus 1 இந்த L கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா அந்த L வேல்யூ 0ல இருந்து n minus 1 வரைக்கும் இருக்கும். அதுதான் அதோட L வேல்யூ அப்படின்றாங்க. சார் ஒரு டேபிள் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, எனக்கு ஷெல் k ஷெல் நமக்கு தெரியும் n is equal to 1. ஓகேவா? ரைட். இப்போ அந்த L வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 0 to n minus 1. n minus 1 னா 1 minus 1 0. அப்ப L வேல்யூ 0. சரிங்களா? அடுத்து கவனிங்க. L ல வந்து n வேல்யூ என்னது? 2. சரிங்களா? அப்ப 2ன்றப்ப என்ன வரும்? 2 minus 1 1 ன்னு வரும். நம்ம என்ன 0வும் சேர்த்துக்கணும். அப்ப 0, 1. ரொம்ப சிம்பிள்மா. ரைட்டா? அடுத்து கவனிங்க. n வேல்யூ 3. அப்ப என்னது? 3 minus 1 2. அப்ப என்ன சேர்க்கணும்? 0 1 2 இதெல்லாம் சேர்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் n வேல்யூ 4. அப்ப 4 minus 1 3. அப்ப என்ன பண்ணணும்? 0ல இருந்து n minus 1. அப்ப என்ன வரும்? 0 1 2 3. சரிங்களா? முடிஞ்சு. சார் இது எழுதி இருக்கோமே, இதுக்கப்புறம் என்ன சார் செய்யணும்? சப்செல் எப்படி சார் சொல்றது? அந்த சப்செல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த 0 1 2 3 வரிசை எழுதிட்டு SPDF. அந்த 0னா S ஆர்பிட்டால், 1னா P ஆர்பிட்டால், 2னா D ஆர்பிட்டால், 3னா F ஆர்பிட்டால் ரெப்ரசன்ட் பண்ணும். இப்ப கவனிங்க. இப்ப நம்ம கிடைச்சது இங்க வந்து 0 மட்டும் தான் இருக்கு. அப்ப இங்க K ஷெல்ல S சப்செல் மட்டும் தான் இருக்கும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 0 1. அப்ப 0 1 யார் இருப்பா? S ஆர்பிட்டாலும் P ஆர்பிட்டாலும் இருக்கும். சரியா? அடுத்து என்ன இருக்கு பாருங்க. 0 1 2. அப்ப S P D சொல்றது புரியுதாயா? அடுத்து கவனிங்க. 0 1 2 3 இருக்கு. அப்ப S P D F இந்த நாலுமே இருக்குமா? சரிங்களா? அப்ப K ஷெல்ல S ஆர்பிட்டால் மட்டும் இருக்கும். L ல SP, M ல SPD, N ல SPDF. சரிங்களா? ரைட். இப்ப இந்த சப்செல்ல
மேக்ஸிமம் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 2 × 2l+1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒவ்வொரு சப்செல்லையும் மேக்ஸிமம் எவ்வளவு எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். அங்க பார்த்தோம் பாத்தீங்களா, பிரின்சிபல் கொண்டு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த பாக்குறேன், அது கரெக்டான இதுல தெரிஞ்சுக்கலாம். கவனிங்க, கேல எவ்வளவு போடலாம்? 2 எலக்ட்ரான், எல்ல 8, எம்ல 18 எலக்ட்ரான், என்ல 32 எலக்ட்ரான். இப்ப கவனிங்க, நம்ம செஞ்சது சரியா வரும் பாருங்க. கவனிங்க, ரைட். இப்ப என்ன பண்ணிக்க போறேன், இதுல நான் எவ்வளவு மேக்ஸிமம் எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்க போறேன். எல்ன்ற வேல்யூ இந்த இருக்கு. எஸ்னா 0, பினா 1, டினா 2, எஃப்னா 3. இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 2 × 2 எல் வேல்யூ 0 + 1. அப்ப இந்த டேர்ம் 0 ஆயிரும், 1 மட்டும் இருக்கும். அப்ப மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும்? 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். எஸ் ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். அடுத்து கவனிங்க, இங்க எல் வேல்யூ 1. அப்ப 2 × 2 1 + 1 இதுக்கு ஆகுமா? 2 × 3 மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்? 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். அடுத்து இங்க கவனிங்க, L வேல்யூ 2. 2 × 2 + 1 அப்ப என்ன வருது? 2 × என்ன வருது? 5. எவ்வளவு வருது? 10 எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் ஃபில் பண்ண முடியும். அடுத்து இங்க கவனிங்க, 2 × 2 3 + 1 என்ன வருது? 2 × 7 = 14 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். அப்ப S ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் 2, P ல 6, D ல 10, F ல 14. அப்ப சப்செல்ல எவ்வளவு எலக்ட்ரான் மேக்ஸிமம் ஃபில் பண்ண முடியும் பார்த்தாச்சு. இப்போ இங்க வாங்க, K ஷெல்ல எத்தனை சப்செல் இருக்கு? ஒண்ணே ஒன்று தான், S. அப்ப மேக்ஸிமம் எலக்ட்ரான் 2. இங்க 2 இருக்கு, S P. S க்கு 2, P க்கு 6 எலக்ட்ரான்ஸ் போட முடியும். ரைட்டா? அது இங்க S, அப்புறம் P க்கு, அப்புறம் D க்கு. அடுத்து S ஆர்பிட்டாலுக்கு, P ஆர்பிட்டாலுக்கு, D ஆர்பிட்டாலுக்கு, F ஆர்பிட்டால். கூட்டி பாருங்க, 2 வருதா? 8 வருதா? 18 வருதா? 32 வருதா? அதான் சொன்னேன், ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிட்டே இருக்குமா. சரிங்களா? இது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், இப்போ தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்மா. இதை வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, எந்த சிம்பிள் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ML. சரிங்களா? ரைட். இது பேஸ்ட் ஆன் அசிமந்தல் குவாண்டம் நம்பர் இருக்குல்ல, அதை பின்பற்றி தான் இது வருது. இப்போ இது எதை சார் மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, டிஃபரண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால் இன் ஸ்பேஸ். நல்லா பாத்துக்கோங்க, எலக்ட்ரான் எந்த செல்ல இருக்கு அது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். சரி, எந்த சப்செல்ல இருக்கு அது அசிமந்தல் குவாண்டம் நம்பர். சரிங்களா? இப்ப எந்த ஓரியன்டேஷன்ல, எந்த ஸ்பேஸ்ல அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு அது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். பாருங்க, நான் சப்செல் எழுதிட்டேன், அதோட எல் வேல்யூ எழுதிட்டேன். இந்த வேல்யூ எப்படி சார் இருக்கும் அப்படின்னா -L2 + L through 0 ஆட் பண்ணிக்கணும். L வேல்யூல மைனஸ் பிளஸ் போட்டு 0 ஆட் பண்ணிக்கின்றாங்க. L வேல்யூ 0 அப்படின்னா ML வேல்யூ 0 தான், அதுக்கு வரப்போறது கிடையாது. சரி, அடுத்து P வேல்யூ, L வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 1. அப்ப என்ன பண்ணணும்? -1ல இருந்து +1. அப்ப -1 0 +1 வரும். ஓகேவாமா? ரைட். அடுத்து L வேல்யூ 2 என்னமா வரும்? வெரி குட். என்னது? -2 -1 0 +1 +2. சரி, அந்த 0வையும் சேர்த்துக்கணும். அதான் +-L2 + L through the 0. அப்புறம் 3 என்ன பண்ணணும்? -3 -2 -1 0 +1 +2 +3. இதுதான்மா அந்த ஆர்பிட்டாலுடைய ஓரியன்டேஷன் எந்த ஸ்பேஸ்ல இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக. நம்ம நெக்ஸ்ட் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு இது என்ன, ML எப்படி கண்டுபிடிக்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 4th குவாண்டம் நம்பர் வந்து என்ன அப்படின்னா MS அப்படின்ற சிம்பல்ல சொல்லுவாங்க. This is represent the spin of the electron. எலக்ட்ரான் எப்படி சுத்துது நமக்கு எல்லாம் தெரியும். எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் சுத்திட்டு வருதுன்னு சொல்றோம். எலக்ட்ரான் நியூக்ளியஸ் மட்டும் சுத்திட்டு வரல, தன்னையும் சுத்திக்குது. நம்ம எர்த் மாதிரி பாருங்க, it revolves not only around the nucleus but also spin. தன்னையும் தன்னை சுத்திக்குது. அது எப்படி இருக்கலாம்னா, அந்த எலக்ட்ரான் கிளாக் வைஸா சுத்தலாம், இல்லனா ஆன்டி கிளாக் வைஸா சுத்தலாம். இப்ப அப்வர்ட்ஸ் ஆரோ அப்படி போட்டுருக்கீங்களா, அது வேல்யூ வந்து பிளஸ் ஆஃப். டவுன்வர்ட்ஸ் ஆரோ போட்டுருக்கீங்களா, இது வந்து என்னன்னா மைனஸ் ஆஃப். இது ஒரு எலக்ட்ரான் ரெப்ரசென்ட் பண்ணுது, இது ஒரு எலக்ட்ரான் ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ கிளாக் வைஸா சுத்தலாம், ஆன்டி கிளாக் வைஸா சுத்தலாம். அப்ப ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2 தான். ஒன்னு பிளஸ் ஆஃபா இருக்கலாம், இல்ல மைனஸ் ஆஃபா இருக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாண்டம் நம்பர்ஸ் பத்தி ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுத்திருக்கும். கண்டிப்பா இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த வீடியோ என்ன வரப்போகுது பாத்தீங்க அப்படின்னா 4 குவாண்டம் நம்பர்ஸையும் எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம கொடுத்துருவாங்க புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை எப்படி வந்து 4 குவாண்டம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத போட போறோம். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்தே இருங்க. நன்றி மாணவ தங்கங்களா.